வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்க போறோம். 2 கப் முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த ஈரம் போக நிழல்ல காய வச்சிருங்க. இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க. 2 இல்ல 3 நிமிஷத்துல முருங்கை இலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு மொறு மொறுன்னு சத்தம் வருங்க. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் மிளகு இதையெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. அடுத்து இதுல 8 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ இதையும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த முருங்கை இலை எல்லாமே நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை கையில எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு வருங்க. இப்படி இருந்தாதான் பொடி டேஸ்டா இருக்குங்க. இப்போ பொடியை அரைச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அடுத்து வறுத்து வச்சிருக்க முருங்கை இலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அடுத்து இந்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு காத்து போகாத ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2லிருந்து 3 மாசம் வரைக்கும் இந்த பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். சூடான சாதத்துல நெய்யும் இந்த பொடியும் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இதை நீங்க இட்லி பொடியை கூட பயன்படுத்திக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தோசை மேல தூவி கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.